ஸ்ரீ மாந்திரிக பயிற்சிமத்திலேருந்து குருஜி பேசுகிறேன். இப்போ நெறைய பெண்கள் கோயிலுக்கு போறாங்க. அம்பாள் மேல ரொம்ப பாசமா இருக்காங்க. அம்பாளுக்கு பூஜை பண்றாங்க. விரதம் இருக்காங்க. அதுக்கப்புறம் அம்பாளுக்குரிய அந்த ஓம் சக்தி அந்த மாரி மாலை போடுறாங்க. அதுக்கும் விரதம் இருக்காங்க. ஏன் இந்த மாரிலாம் பூஜை பண்றாங்கன்னா, அம்பாள் மேல அவங்களுக்கு இருக்கிற பக்தி. அதிவு அதிவு வகையான இந்த பக்தியால அந்த மாரி அவங்களுக்கு தோணுது. நம்ம அம்பாளுக்கு பூஜை பண்ணணும். நம்ம வீட்டுக்கு வரணும். அம்பாள் நம்மகிட்ட பேசணும். அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்யணும் என்ற அந்த நல்லெண்ணம் அந்த பெண்களுக்கு இருக்கு தொட்டு தான், அந்த மாரி அவங்க பூஜை, புனஸ்காரம், விரதம், கோயிலுக்கு போறது, நல்லா அகலமா பொட்டு வைக்கிறது இப்படியெல்லாம் இருக்காங்க. ஆனா இப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு தெய்வீக வகையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நான் சொல்லப் போறேன். ஏன்னா இது அவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அத பத்தி தான் நான் சொல்லப் போறேன். என்னன்னா, எந்த அம்பாள் நீங்க அதிகமா பாசம் வச்சு வணங்குறீங்களோ, இந்த பாசம் தான் அவங்களுக்கும் உங்க மேல இருக்கும். கண்டிப்பா இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு அவங்க மேல பாசம் வச்சிருக்கீங்களோ, அதே பாசம் தான் அந்த தெய்வத்துக்கு உங்க மேல இருக்கும். ஆனா என்ன, அந்த தெய்வம் உங்ககிட்ட வருது, உங்களால உணர முடியல. அது அந்த தேவதை உங்க உடம்புல வந்து உங்ககிட்ட பேசணும்னு நெனைக்குது. உங்களால ஒரு லைட்டா ஒரு ஷேக்கு உங்க உடம்பு ஆகுது. உங்களுக்கு ஒரு மயக்க நிலை வருது. யாரோ ஏதோ சொல்ற மாரி தோணும். ஆனா உங்களால அது சரியாக உணர முடியல. அந்த எண்ணங்கள் பிடிக்க முடியல. நெறைய பெண்களுக்கு இது நடக்கும். அதனால நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா, முதல்ல தேவதைகளுக்கு பிடிச்சமான சில விஷயங்கள் இருக்கு. அந்த மாரி நீங்க பண்ணணும். பண்ணா மட்டும் தான் அவங்க எப்படி இருந்தாலும் உங்க உடல்ல குடிகொண்டு உங்களுக்கு உங்க கூட பேசுவாங்க. நல்லது கெட்டது சொல்லுவாங்க. உங்களுக்கு அருள் புரிவாங்க. சில பேர் அருள் வாக்கே சொல்லலாம். நான் சொல்ற முறை வச்சு. சரிங்களா? இவங்க முதல்ல செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு நாளுக்கு 2 வேளையும் குளிக்கணும். குளிச்சுட்டு ஈர துணியால நீங்க குளிச்சுட்டு ஈர துணியால எந்த தேவதைய நீங்க வணங்குறீங்களோ, அந்த தேவதைய உங்க படம் வச்சுட்டு, உங்க வீட்டுக்குள்ள அதுக்கு பூஜை பண்ணி, நீங்க வணங்குற தேவதையோட கண்ணு மட்டும் தான் நீங்க பார்க்கணும். ஒரு 10 நிமிஷம் நீங்க அம்பாளோட கண்ணு பார்த்துன்னு நிக்கணும். ஈர துணியோட. காலையிலயும், சாயங்காலம் 2 வேள குளிக்கும்போது அந்த ஈர துணியோட இது பண்ணணும். பண்ணிட்டு தினந்தோறும் இது பண்ணின்னு வரணும். வேற சிந்தனை வரக்கூடாது உங்க மனசுக்குள்ள. 11 நாள் பூஜை தான் அது. அதிகமான பூஜை கிடையாது. 11 நாள் பூஜை தான். ஒரு வேள சாப்பிடணும். அது பச்சரிசி சாதம் தான் சாப்பிடணும். காலைல டிஃபன் சாப்பிடலாம், நைட் டிஃபன் சாப்பிடலாம். ஆனா பச்சரிசி சாதம் தான் மதிய நேரத்தில சாப்பிடணும். பச்சரிசி சாதத்த தான் அம்பாள் வழிபடுவாங்க. சரிங்களா? அப்போ நீங்க இரவு நேரத்தில தூங்கும்போது, பாயில தூங்கக்கூடாது. தலகாணி வச்சுக்கக்கூடாது. ஒரு அம்பாளோட சிகப்பு கலர் துணி ஏதாவது கீழ பறச்சுட்டு, அது மேல தான் நீங்க தூங்கணும். அப்படி நீங்க 11 நாள் நீங்க இடைவிடாத செஞ்சு வரும்போது, இடைப்பட்ட காலத்திலேயே ஒரு 6 நாட்கள் வரும்போதே, ஒரு சின்ன பிள்ளை மாரி, ஒரு குழந்தை 9 வயசு குழந்தை மாரி உங்க கனவுல வருவாங்க. சில பேருக்கு நேர்ல கூட காதுல பேசியிருக்காங்க. நான் சொல்ற முறை செஞ்சு பார்த்துருக்காங்க அவங்க. சில பேர் கனவுல வருவாங்க, சிரிப்பாங்க. நல்லா எப்படி இருக்கும்னா, அந்த சிரிப்பு ஆனந்தகரமான சிரிப்பு, மங்களகரமா இருக்கும் அந்த அந்த சிரிப்பு கேட்கறதுக்கு.
அந்த மாரி சிரிப்பு ஓசை நீங்க உங்க காதுல கேட்டீங்கனாலே, நீங்க வந்து உங்களோட விரதம் வந்து பூர்த்தி ஆயிடுச்சு. அவ்வளோ நாளா இந்த விரதம் முடியாத காரணத்தினால, எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கங்க. வந்து கொஞ்சம் ரகசியமான வித்தன்றதுனால, அதுக்காக எந்த பெண்களுக்கு இது தேவைப்படுதோ, இது பலனடைங்க.